மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் அழகர் வரலாறு. இந்த உண்மை தெரியுமா? மதுரையில் ஒரு திருமணம் நடந்தது. அது சாதாரண திருமணம் இல்ல, ஒரு தெய்வீக நிகழ்வு. ஆனா அந்த திருமணத்திற்கு வரவேண்டியவர் தாமதமாக வந்தார். அந்த ஒரு தாமதம் இன்று வரை ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பாண்டிய நாட்டில் ஒரு ராஜா, மலையத்வாஜ பாண்டியன். அவருக்கு குழந்தை இல்லை. அவர் யாகம் செய்தார். அந்த யாகத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அவள்தான் மீனாட்சி. அவளுக்கு 3 மார்புகள் இருந்தது. ஒரு அசரீரி சொன்னது, அவள் கணவரை பார்த்தவுடன் அது மறைந்து போகும். மீனாட்சி ஒரு சாதாரண பெண்ணில்ல, அவள் ஒரு வீர ராணி. போரில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அவள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்றாள். இறுதியாக அவள் கைலாயத்தை அடைந்தாள். அங்கே அவள் பார்த்தவர் சிவ. அந்த நிமிஷத்தில் அவளுடைய 3வது மார்பு மறைந்தது. அவள் புரிந்து கொண்டாள், இவர்தான் என் கணவர். அவர்தான் மதுரையில் சுந்தரசுவாமியாக வந்தார். மதுரையில் மிகப்பெரிய திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். அதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். ஆனா ஒரு முக்கியமான தெய்வம் மட்டும் வரவில்லை. அவர்தான் கள்ளழகர், மீனாட்சியின் அண்ணன். அவர் திருமணத்திற்கு வர ஆரம்பித்தார். ஆனா அவருக்கு வழியில் தாமதம் ஏற்பட்டது. அவர் மதுரைக்கு அருகில் வந்தபோது திருமணம் முடிந்துவிட்டது. அவர் கோபப்பட்டார். அவர் வைகை ஆற்றில் இறங்கினார். அந்த காட்சி இன்று வரை அழகர் ஆற்றில் இறங்குதல் என்றென்று கொண்டாடப்படுகிறது. அவர் உள்ளே வரவில்லை, ஆனா வெளியிலேயே நின்றார். அது ஒரு சின்ன கோபம் மட்டும் இல்ல, ஒரு உணர்வு, ஒரு அன்பு. இந்த கதை நமக்கு சொல்லுவது, தெய்வங்களுக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது. அன்பு, கோபம், பாசம். அதனாலதான் இந்த நிகழ்வு இன்று வரை திருவிழாவாக வாழ்கிறது.